குலதெய்வம் என்பது பெற்ற தாய்தான். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பெற்ற தாயை மறந்துட்டு இந்த உலகத்தில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காதுங்கிறது தான் உண்மை. வாழ்க்கைங்கிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். பெற்ற தாய் எப்பொழுதுமே பிள்ளைகளைத்தான் இறுதி காலத்தில் நம்புகிறாங்க. அதாவது உங்கள் மேலே தனித்துவமான ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பலவிதமான கோயில்களுக்கு போயிட்டு குலதெய்வங்கிற பேரில் நீங்கள் பெற்ற தாயை மறந்துட்டு உதாசீனப்படுத்திட்டு நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே போய் எந்த கடவுளை வணங்கினாலும் சரி, மொட்டை அடிச்சிட்டாலும் சரி, அல்லது ஜடாமுடி வச்சிட்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கணும். அப்படின்னா பெற்ற தாயைத்தான் நீங்கள் குலதெய்வமாக நினைக்கணும், வணங்கணும். பெற்ற தாய் இல்லாமல் இந்த உலகத்திற்கு நீங்கள் அறிமுகமாகி இருக்க மாட்டேங்கிறத முதல்ல மனசுக்குள்ளே வச்சுக்கணும். பெற்ற தாய் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்தே இருக்க முடியாது. பெற்ற தாய் உங்களை குழந்தைகளை உதாசீனப்படுத்தியிருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் உயிரோடவே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பெற்ற தாய்க்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாதுங்கிறத முதல்ல மனசில் வச்சுக்கணும். பெற்ற தாய்ங்கிறவங்க பலவிதமான தியாகத்தை செய்து தான் உங்களை ஆளாக்குறாங்க. அந்த தியாகத்திற்கு எந்த கடவுளும் ஈடாக முடியாதுங்கிறது தான் உண்மை. கடவுளுக்கு நிகரான ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பெற்ற தாய் தான். கடவுளையும் பெற்ற தாய்க்கு நிகராக ஒப்பிட முடியாது. ஏனென்றால் கடவுளை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் கண்ணில் பார்த்ததில்லை. ஆனால் பெற்ற தாய் தான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரே தெய்வம். அதனால் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் சரி, அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பெற்ற தாயை உதாசீனப்படுத்திட்டா உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்பட போகிறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமானது. அது ரசனையுள்ளது. ஆனால் அந்த ரசனையை கொடுக்கிறது பெற்ற தாய் தான். பெற்ற தாய் இல்லைன்னா இந்த உலகத்தை நீ ரசிக்க முடியாது என்பது தான் உண்மை. ஏன்னா நீ இந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கு உயிரோடவே இருக்க மாட்டே அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா எப்பொழுதுமே பெற்ற தாயை குலதெய்வமாக நினச்சிட்டு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் ஒவ்வொன்றும் சுக்கு நூறாக தகர்த்தெடிக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் என்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட வலிமை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருங்கிறத உண்மை. அப்படி இல்லாமல் பெற்ற தாயினுடைய மனசை புண்படுத்திட்டு நீங்கள் எத்தனை செல்வந்தர்களாக வாழ்ந்தாலும் இறுதியில் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும் என்பதுதான் உண்மை. ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் பெற்ற தாயை குலதெய்வமாக வணங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.